ஹாய் காய்ஸ், கேண்டில் ப்ரோ அகாடமி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். மலேசியன் எஸ்என்ஆர் என்ற ஸ்ட்ராட்டஜியை கேள்விப்பட்டிருக்கிறீங்க. அநேகமான ட்ரேடிங் சைட்ல இருக்கிற நீங்க அதில் அநேகமாக மலேசியன் எஸ்என்ஆர் இங்கிலீஷ் மொழியிலையும் மலாய் மொழியிலையும் தான் அநேகமான யூடியூப் சேனல்கள் அநேகமான இடத்துல விளங்கப்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது தமிழ் மொழியில இதுவரைக்கும் நான் பார்த்ததுல தமிழ் மொழியில ஒரு ஒழுங்கான ப்ராப்பரான ஒரு சேனல் இல்லை. இதுல நான் மலேசியன் எஸ்என்ஆர் மட்டும் இல்லாம அனைத்து விதமான சில ஸ்ட்ராட்டஜிகள் எது சக்சஸா போகுது, என்ன ஆர்ஆர் ஒர்க் ஆகுது, என்ன சைக்காலஜியை நம்ம மெயின்டைன் பண்ணணும், என்ன கன்ஃபர்மேஷன் பண்ணணும், அப்படி என்ற ஒரு முக்கியமான விஷயங்கள் எல்லாம் கலந்த ஒரு சேனலாக தான் இந்த சேனலை நான் உங்களுக்கு கொண்டு போறதுக்கு ஆசைப்பட்டிருக்கிறேன். அதுல முதலாவது உங்களுக்கு சொல்ல போனா எல்லாத்தையும் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன், பேசிக்கான திங்ஸை. இதுல மலேசியன் எஸ்என்ஆர் நாங்க இதுல மெயினா பார்க்க போறோம் கீ லெவலுக்கு. அதுல இந்த மெயினான இதை வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்றதா ஐடியா பண்ணிருக்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் நான் என்ன பத்தி சொல்லிக்கொள்றேன். நான் ஸ்ரீலங்காவில் தமிழ் பேசுற ஒரு ஒரு வர்க்கத்தை சேர்ந்தவன். அதுல ட்ரேடிங்கை கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா 6 இயர்ஸா ட்ரேடிங் இந்த பாட்டுக்குள்ள இருக்கிறேன். 6 இயர்ஸா இருக்கிறோம். ஆனா இந்த 6 இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கிற 5 இயர்ஸ் இருக்கு தானே, அந்த 5 இயர்ஸும் ஒரு லேர்னிங் பர்ஸ், ஒரு லேர்னிங்குரிய இயரா தான் எனக்கு இருந்துச்சு. கடைசி இப்ப இருக்கிற ஒரு 6 மந்த் 7 மந்த்னு சொல்லலாம். 7 மந்த்ல நான் ஒரு சக்சஸ்ஃபுல்லா ட்ரேடிங்ல இருக்கிறேன்றதை நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிக்கொள்றேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பொய் சொல்ல இயலும், உங்களுக்கு சொல்றதுன்னு சொன்னா பொய் சொல்ல இயலும். நான் 6 இயரும் ப்ராஃபிட்டபிளா இருக்கிறேன் அப்படி சொல்லி ஏமாத்தணும்னு நான் விரும்பல. என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, உண்மையாவே இந்த 5 இயர்ஸ்ல அதிகமான லொஸ்ட், மிக பாரதூரமான லொஸ்ட், அதே மாதிரி மிக கடுமையான ஹார்டான ஒரு பாதை, அந்த பாதையெல்லாம் கடந்துதான் இப்ப நான் இந்த இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். வந்து இப்ப கடைசி ஒரு 7 மந்த், அதாவது லாஸ்ட் இயர்ல டிசம்பர்ல தான் எனக்கு ஒரு சரியான ஒரு பாத் ஒன்று கிடைச்சிச்சு. அந்த பாத்துல சரியான ஒரு வேயை நோக்கி சரியான ப்ராஃபிட்டபிளா இப்போ லாஸ்ட் ஒரு 7 மந்த் தான் நான் ஜேர்னி பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த ட்ரேடிங்ல. உங்களுக்கும் இதை பத்தி அழகா தெளிவா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்ன்றதுக்காண்டி தான் அந்த சேனலை திறந்திக்கிறோம்ன்றத நேரத்தோட உங்களுக்கு சொல்லி கொண்டு, இந்த விஷயத்துல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குமா இருந்தா நீங்க அதை எங்கள்கிட்ட பர்சனலா மெசேஜ் பண்ணி கேட்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு நாங்க டெலிகிராம் சேனல் ஒன்று ரன் பண்றதுக்கு இருக்கிறோம். அந்த டெலிகிராம் சேனலையும் நீங்க ஃபாலோ பண்ணுவதன் மூலமாக சில அப்டேட்டுகளை, ஃபியூச்சர்ல நடக்கிற ட்ரேடிங் அப்டேட்டுகளை நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுல மெயினா நம்ம ட்ரேட் பண்ண போறது மெயினான இது கோல்டா தான் இருக்கும். அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் XAUUSD, இந்த பேரை தான் நம்ம அதிகமாக ட்ரேட் பண்ண போறோம். இதுல மெயினா நம்ம யூஸ் பண்ண போற புரோக்கர் மெயினா ஒவாண்டாவும் நம்ம பேப்பர் ஸ்டோனும் யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைனா சொல்லிடுறேன். இந்த பேசிக்ல இருந்து ஜீரோல இருந்து ஒரு ட்ரேடிங்கை கத்துக்கொண்ட ஆளுன்றதால என்னென்னத்துலாம் நம்ம பிளவிடுவோம், என்னென்னத்துலாம் நம்ம ரோங்கா இருப்போம் என்ற அடிப்படையில தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் ஒரு ஃபர்ஸ்ட்ல இருந்து படிச்சு கொண்டிருந்தா எப்படி படிச்சிருப்பேனோ அந்த அடிப்படையில தான் நான் உங்களுக்கு அடுத்தது என்ன சொல்ல விரும்புறேன்னு சொன்னா, இந்தியாவில இருந்தும் சில தமிழ் பேசும் சகோதரர்கள் இந்த சேனலை பார்க்கக்கூடும். அதுல இந்த தமிழ் கொஞ்சம் உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கலாம். ஏனென்றா நான் ஸ்ரீலங்கா தமிழ் பேசுறதால அப்படி எதுவும் உங்களுக்கு விளங்காத பார்த்திருந்தா நீங்க அதை கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்க. கேட்டா நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதா இருக்கும்.
அடுத்து டைம் ஃப்ரேம் அது இது எல்லாம் நான் உங்களுக்கு இதை ட்ரேட் பண்ணும்போது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கொள்வேன். இதுல மெயினான விஷயம் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன சொல்ல வரணும்னு சொன்னா, இப்ப இந்த என்னைய பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒன்று சொல்லிட்டு, அதுக்கப்புறமா நான் இந்த கேண்டலிஸ்டிக்னா என்ன, அதை பத்தின சில இம்பார்ட்டன்டான விஷயங்களையும் சொல்லிட்டு, அப்படி சேனலை அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரேடிங்கை தெரிஞ்ச ஆட்களுக்கு ஏத்த மாதிரி கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன், இந்த ட்ரேடிங் சேனலை. இதுல மெயினான விஷயம் நீங்க என்ன விளங்கிக் கொள்ளணும்னு சொன்னா, ட்ரேடிங்ல இப்ப உதாரணத்துக்கு சிலர் நீங்க இருப்பீங்க ஒரு 2 இயரா இருப்பீங்க, இல்லாட்டி 1 இயரா இருப்பீங்க, இல்லாட்டி சிலர் 3 இயரும் இருப்பீங்க, சிலர் 4 இயர் 5 இயர் 6 இயர். சிலர் எனக்கு தெரிஞ்ச சிலர் எனக்கு தெரிஞ்ச சில வட்டாரங்கள்ல ட்ரேடிங்க 15 இயர்ஸா 15 இயர்ஸா அவர் தெரிஞ்சவர் கூட இந்த சர்க்கிள்ல இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு மென்டரை ஃபைன் பண்ணி ஒரு மென்டர் ஊடாக நம்ம ட்ரேடிங்கை கொண்டுட்டு போறது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். நானும் ஃபெஸ்ட்டுக்கு ட்ரேட் பண்ணி அதே மாதிரி அங்கே இங்கேன்னு சொல்லி ஓடி அலைஞ்சி எல்லாத்தையும் படித்து அதை படித்து இதை படித்து எல்லாத்தையும் படித்து ஐசிடி படித்தோம், எஸ்என்ஆர் படித்தோம், அதுக்கப்புறமா எஸ்என்ஆர் சரி வராதுன்னு போட்டு திரும்ப ஸ்மார்ட் மணி எஸ்எம்சி படித்தோம். அப்படி படித்து உள்ளப்பட்டதெல்லாம் படித்து எல்லாத்தையும் படித்து போட்டு கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தோம். எஸ்என்ஆர் நம்மளுக்கு சில விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி எஸ்என்ஆரை நம்ம பண்ணுறதன் ஊடாக நம்ம ப்ராஃபிட்டபுளாக வரலாம் என்ற ஒரு தோட்டில் ஒரு மென்டரை ஃபைன் பண்ணி அதுக்குரிய லேர்னிங் ஜேர்னல் அனைத்தையுமே பண்ணி இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ட்ரேடிங் பாத்துக்கு வந்த பிறகுதான் நான் இந்த ட்ரேடிங் சேனல் ஒன்று தூங்கணுமென்று இப்போ கிட்டத்தில் உங்களுக்கு இதை நான் பர்சனலாக சொல்லிக்கிறேன்னு சொன்னால், ஒரு 6 இயருக்கு முன்னாடியே நம்ம ஒரு ட்ரேடிங் சேனல் ட்ரேடிங்க்கு வந்த உடனேயே ஒரு ட்ரேடிங் சேனல் ஒன்று உருவாக்கணும்ன்றது என்ற ஒரு மிக நீண்ட நாள் கனவா இருந்துச்சு. அது நான் ஏன் பண்ணையிலேன்னு சொன்னா, ஒவ்வொரு இந்த லைஃப் ஜேர்னியையும் இந்த ஓல்டு ஜேர்னியையும் நான் எப்படி வருது என்ன செய்யுது எப்படி என்று சொல்லி ஃபியூச்சர்ல ஒரு அக்கௌண்ட்டை திறந்து அதை ஸ்டூடெண்ட்டுக்கு படிச்சு கொடுக்கும்போது நான் அதை சொல்லலாம் என்று விளங்கியிருந்தேன். இதுல நான் ஹோப் பண்றேன் என்னன்னு சொன்னா, நான் என்னுடைய லைஃப் ஜேர்னி உங்களோட லைஃபுக்கு, அதாவது உங்களோட ஃபியூச்சர் லைஃப் இருக்குதானே அந்த ட்ரேடிங் லைஃப், உங்களோட லைஃபுக்கு ஒரு ஏதாவது ஒரு வகையில ஹெல்ப் பண்ணணும்ன்ற நோக்கத்தின் அடிப்படையில தான் இந்த சேனல் உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த சேனல்ல நான் ஃபியூச்சர்ல செட்டப் எல்லாத்தையும் ஆல்ரெடி செஞ்சுட்டேன். லைவ் ட்ரேட் பண்ணலாம் இருக்கிறேன். டெய்லி மண்டே டு ஃப்ரைடே லைவ் ட்ரேடிங் பண்ணலாம் இருக்கிறேன். லைவ் ட்ரேடிங்கில் அதிகமான நாட்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நான் யூடியூப் சேனலில் லைவ் ட்ரேடிங் செய்வேன். அந்த லைவ் ட்ரேடிங் செய்யும்போது நீங்கள் அந்த லைவ் ட்ரேடிங் ஊடாக வந்து உங்களோட கொஷன்களை கேட்கலாம். கொஷன்கள் கேட்கும்போது நான் அதை லைவ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஃபியூச்சரில் ஒரு ஒரு இம்பார்ட்டண்டாக எனக்கு மெயினான விஷயம் என்னன்னு சொன்னால், மெயினான விஷயம் ஒரு ஃபியூச்சரில் ஒரு என்ன போல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 ட்ரேடரை சரி நான் உருவாக்கணும்ன்றது தான் என்ன மெயின் நோக்கம். மெயின் நோக்கம் இதுதான். ஒரு அட்லீஸ்ட் 10 ட்ரேடர் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மினிமம் 10 ட்ரேடரை சரி உருவாக்குற நோக்கத்தில் தான் நான் இந்த சேனலை உருவாக்கி இப்படியான விஷயம் பண்ணுவோம் என்று யோசிச்சுட்டு இருக்கிறேன். இதுல சீரியஸா யாரு ட்ரேடிங்க்கு சீரியஸா இருக்கிறீங்களோ அவங்க இந்த ட்ரேடிங் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இதில் மெயினான விஷயம் என்னன்னு சொன்னால், நான் பண்ண போகிற ஸ்ட்ராட்டஜி உதாரணத்துக்கு ஃபுல் டைமில் ஸ்க்ரீனில் இருக்கணும்ன்றதை தாண்டி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது, அதாவது ஃபுல் டைம் தேவையில்லை, இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது சரியான ட்ரேடை நம்ம சரியான வேலையில் எடுக்கணும்.
சரியான முறையில் எடுக்கணும். அதே மாதிரி சரியான ரிஸ்க் ரிவார்ட் அதை கண்ட்ரோல் பண்ணி எடுக்கணும். சைக்காலஜியை சரியாக வச்சுக்கொள்ளணும். அது வெரி இம்பார்ட்டண்டாக இருக்கும். இதில் மெயினாக நாம் ட்ரேட் பண்ண போகிறது இதுதான் கோல்ட். அடுத்தடுத்த விஷயமெல்லாம் நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒவ்வொன்றா வரும்போது ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த இன்ட்ரடக்ஷன் போதும்னு நான் நினைக்கிறேன். இதில் எதுவும் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் இல்லாட்டி எதை பற்றி போடணுமாக இருந்தால் நீங்கள் இந்த சேனலில் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி இந்த சேனலை கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே காய்ஸ், ஹாவ் அ நைஸ் டே. Take care. I hope you everyone doing well. Bye bye.